ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிஜிடிஆர்பியில் யூனிட் 1ல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. இது யார் எழுதுனது அப்படின்னா சர் ஃபிலிப் சிட்னி அவர் எழுதுனது தான். அவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1554 to 1586 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சிட்னியோட காலம். ஃபிலிப் சிட்னியோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா சிட்னிஸ் ஒர்க்ஸ் வேரண்ட் பப்ளிஷ்ட் இன் ஹிஸ் லைஃப் டைம். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் என்னெல்லாம் அவருடைய ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்காடியா அப்படிங்கிறது வந்து ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1590 பப்ளிஷ் ஆயிருக்கு. அஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிறது 1591. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் சொனட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டெஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி 1595. இதுதான் வந்து என்ன அப்படின்னா an apology ஃபார் பொயட்ரி. எ லேடி ஆஃப் மீ, த லேடி ஆஃப் மீ அப்படிங்கிற இந்த 4 ஒர்க்குமே வந்து ஃபிலிப் சிட்னியோட ஒர்க்கு. an apology ஃபார் பொயட்ரி. an apology ஃபார் பொயட்ரி என்ன அப்படின்னா ஃபிலிப் சிட்னியும் அவரோட ஃப்ரெண்டு எட்வர்டு வால்டனும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை பற்றி அப்படின்னா ஹார்ஸ்மேன்ஷிப்பை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஹார்ஸ்மேன்ஷிப் யாருன்னா ஜான் பீட்டர் புகுலினோ. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஹார்ஸ்மேன்ஷிப் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சிட்னி ஹிஸ் ஃப்ரெண்ட் எட்வர்டு வால்டன் வேர் டிஸ்கஸிங் அண்ட் டாக்டு அபவுட் த ஹார்ஸ்மேன்ஷிப் ஆஃப் ஜான் பீட்டர் புகுலினோ. Pugolino said the horsemen were the noble soldiers and they were the master of the war. அந்த வார்லேயே அவர் தான் மாஸ்டர் ஆஃப் த வார் அப்படின்னு அவர் ஒரு சோல்ஜர். அவரை பற்றி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பொயட்ஸ் இல்லையா, அதனால அப்புறமா இவங்களோட பொயட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா திஸ் கேவ் ஐடியா டு டிஸ்கஸ் அபவுட் பொயட்ரி பற்றி ஒரு 7 பார்ட்ஸ் கொடுக்குறாங்க. 7 பார்ட்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸோடியம்னா இன்ட்ரோடக்ஷன், நரேஷன்னா ரோல் ஆஃப் பொயட்ரி, ப்ரப்போசிஷன் அப்படின்னா டெஃபனிஷன், பார்ட்டிஷன் அப்படின்னா அப்ஜெக்ஷன், கன்ஃபர்மேஷன் ப்ரூஃப், ரெப்ரிஹென்ஷன் அப்படின்னா சென்ஷியஸ் ஆப்போனன்ட், பெரோரேஷன் அப்படின்னா சிட்னிஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. பெரோரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்க்ளூஷன். எக்ஸோடியம்னா இன்ட்ரோடக்ஷன், பெரோரேஷன்னா கான்க்ளூஷன். இந்த 7 பார்ட்ஸ் பற்றியும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதை பற்றினா பொயட்ரியில் உள்ள இந்த 7 பார்ட்ஸ். published by Ponsonby and gave the title Defense of Poesy. இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா இந்த an apology for poetry வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி பப்ளிஷ் பண்ண மாட்டார். அவருடைய காலத்தில் எழுதியிருப்பார். அதை பப்ளிஷ் பண்ணவங்க யார் அப்படின்னா பான்சன்பாய் தான். பான்சன்பாய் கொடுக்குற அந்த டைட்டில் வந்து த டெஃபென்ஸ் ஆஃப் பொய்சி. பட் ஆல்னி தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா an apology for poetry அப்படின்னு கொடுப்பாரு. ஆல்னி கேவ் த டைட்டில் an apology for poetry. It was divided into 4 sections. அது வந்து 4 செக்ஷன்ல கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டீஃபன் காசன் அப்படிங்கிற ஒரு பியூரிட்டன் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு இவருக்கு. யாருக்கு அப்படின்னா சிட்னி. ஸ்டீஃபன் காசன் பியூரிட்டன் டெடிகேட்டட் ஹிஸ் அட்டாக் ஆன் இங்கிலீஷ் பொயட்ரியை பற்றி இன் த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ன்னு ஸ்டீஃபன் காசன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு எழுதி அதை சிட்னிக்கே டெடிகேட் பண்ணி சிட்னிக்கே அனுப்பியிருப்பார். என்னன்னா அன்டெடிகேட்டட் டு சிட்னி இன் 1579 எழுதி சிட்னிக்கே வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக டெடிகேட் பண்ணியிருப்பார். இவங்க கிட்ட சொல்றது அவங்க கிட்ட சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சிட்னிக்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டெடிகேட் பண்ணியிருப்பார். யாருன்னா ஸ்டீஃபன் காசன். இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ரிட்டன் டியூரிங் த ரெனைசன்ஸ் பீரியட். இது எந்த பீரியட்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா ரெனைசன்ஸ் பீரியட்ல. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் த ஜுடிஷியல் ஒரேஷன் ஃபார் த டெஃபென்ஸ். இது வந்து ஜுடிஷியல் ஒரேஷன்ஸ். இந்த 4 சார்ஜஸ் என்ன, அவர் என்ன அந்த 4 சார்ஜஸ் கொடுக்குறாரு ஸ்டீஃபன் காசன் அப்படின்னா போயட்ரி இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், மதர் ஆஃப் லைஸ், நர்ஸ் ஆஃப் அபியூஸ், பிளாட்டோ வாஸ் பேனிஷ்ட் பொயட்ரி ஃப்ரம் ஹிஸ் காமன்வெல்த் அண்ட் ஐடியாலிஸ்டிக்ஸ் அப்படின்னு இந்த 4 குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் பொயட்ஸை என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பஸ் அண்ட் ஜஸ்டஸ்னும் கேட்டர்பில்லர்ஸ் அண்ட் காமன்வெல்த் அப்படின்னு கூட பொயட்ஸை பற்றி அவர் பேசுவார். யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் காசன். அவருக்கு ரிப்ளை பண்றாரு யாரு அப்படின்னா சிட்னி. என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா சிட்னிஸ் ரிப்ளை இட் டீச் விர்ச்சு. அது வந்து என்ன சொல்றாருன்னா அது டீச் பண்றது வந்து விர்ச்சு. இட்ஸ் பெஸ்ட் வே லேர்னிங். அது வந்து நாட் வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து பெஸ்ட் லேர்னிங்க்கு வந்து வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பொயட்ரி இஸ் அவுட்சைட் ஆஃப் ரியலம் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட். பொயட்ரி வந்து அவுட் சைட்ல இருக்கிற உண்மையை அவங்க சொல்றாங்க. இது வந்து அவங்களோட சொந்த கருத்து இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஃபார் த பொயட் he nothing affirms before never light. அது என்ன சொல்றாரு, nothing affirms அப்படின்னு சொல்றாரு. It doesn't abuse
எனி ஆக்ட், இட் டசன்ட் அபியூஸ் எனி ஆக்ட் அப்படின்றாரு. இட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கம்பேனியன் டு மென். பிளாட்டோ ஹானர்டு போயட். பிளாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹானர்டு போயட் ரேதர் தேன் கண்டம்டு. பிளாட்டோ இஸ் இன் அயான் சேஸ் லைட் விங்டு அண்ட் சேக்கர்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பொயட்ரி சர்வ்ஸ் நோபல் பொயட்ரி என்ன சொல்றாரு அப்படின்னா சர்வ்ஸ் நோபல் பர்பஸ். பொயட்ரி ஹாஸ் நோபல் ரூட்ஸ். மச் பைபிள் இஸ் ரிட்டன் இன் பொயட்டிக் வெர்ஸ். பைபிள் வந்து பொயட்டிக் வெர்ஸ்ல தான் எழுதியிருக்காங்க. பிலாசபி ஒரிஜினலி அப்பியர்ஸ் ஃப்ரம் பொயட்டிக் ஃபார்ம். அதனால பிலாசபி கூட பொயட்டிக்ல தான் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் த லேர்ன்ட் men were poets அப்படின்ட்டு அவருக்கு ஸ்டீஃபன் காசன் சொன்ன அந்த 4 குற்றச்சாட்டுக்கும் இவரோட பிலிப் சிட்னியோட ரிப்ளை பதில் தான் இது. இது வந்து அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில். இது இல்லாமல் அவர் தவிர்த்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருப்பாரு. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.